ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மூவிஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம வந்து ராக்கியோட பார்ட் 2 திரைப்படத்தை தான் வந்து பார்க்க போகிறோம். ராக்கி 1 யாரும் பார்க்காம இருக்கிறீங்கன்னா மேலே வந்து படத்தோட லிங்கை கொடுத்துருக்கேன். மறக்காமல் ராக்கி 1 பார்த்துட்டு வந்து ராக்கி 2 பாருங்கள். அப்போ தான் அதோட கண்டினியூஷனாக இது இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு என்ன நடக்குதுன்றது கண்டிப்பாக புரியும். ராக்கி 1 பார்த்துட்டு வர்றவங்களுக்கு வெல்கம் பேக் டு மூவிஸ் இன் தமிழ். இன்றைக்கி ஒரு சிறப்பான திரைப்படம் ராக்கி 2. பாக்ஸிங்கில் எப்படி ஒரு அண்டர் டாக் பெரிய ஆளானாரு அப்படின்றத இந்த திரைப்படத்தில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். படத்துக்குள்ளே போகிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வார போடுற படம் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். சரி வாங்க, வித்தவுட் எனி ஃபர்தர் டியூ படத்துக்குள்ள போகலாம், என்ஜாய் பண்ணலாம். ராக்கி 2 பார்க்க போகிறதுனால வந்து ராக்கி 1ல் கடைசி என்ன ஆச்சு அப்படின்றத ஒரு குயிக் ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடியாக வந்து சுற்றிட்டு இருக்காரு. ஸோ கந்து வட்டிக்கு காசு கொடுத்தவங்க கிட்ட காசு ரிட்டர்ன் வாங்குறது தான் வந்து நம்ம ஹீரோட வேலையாக இருக்குது. ஹவர் அதே டைமில் வந்து அப்போலோ அப்படின்ற உலக பாக்ஸிங் சாம்பியன் வந்து ஒரு சாம்பியன்ஷிப்பை வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவரோட காம்படிட்டருக்கு அடிப்பட்டனால வந்து ஒரு அண்டர் டாகை வந்து சண்டை போட்டு அது நல்லா ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் மேன் ஸ்ட்ராட்டஜியாக வந்து அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல தான் நம்மளோட ஹீரோ வந்து அவர் கண்ணில் தென்பட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து மேட்ச் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் யாருமே வந்து நம்மளோட உலக பாக்ஸிங் சாம்பியன் கூட வந்து ஒரு 3-4 ரவுண்டே தாண்டது கிடையாது. பட் நம்மளோட ஹீரோ பார்த்தீங்கன்னா 15 ரவுண்டுமே வந்து ஸ்டாண்ட் பையில் நின்று கடைசியில் நம்மளோட உலக பாக்ஸிங் சாம்பியன் தான் வின்னர் அப்படின்றத ரெஃப்ரி மூலியமாக வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து நாக் அவுட்டில் தான் வந்து தோப்பாங்க. பட் நம்ம ஹீரோ வந்து 15 ரவுண்டு நின்றனால வந்து இது வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து மேசிவ் ஹிட்டாக மாறிடுது. ஓகேங்க, இப்போ வந்து பார்ட் 2ல் என்ன ஆச்சுன்றதை படம் பார்க்க ஆரம்பிச்சலாம். படம் ஸ்டார்ட் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா போன பார்ட்டில் வந்து 14வது 15வது ரவுண்டில் என்ன நடந்ததுன்றதை திருப்பி இதில் காட்டுறாங்க. இதில் நடந்தது பார்த்தீங்கன்னா வந்து கடைசியில் வந்து ராக்கி பால்போவா வந்து 15 ரவுண்டும் வந்து ஸ்டாண்ட் பை ஆயிடுறாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி தோத்துறாரு. இருந்தாலும் அவருக்கு இதுவே வந்து ஒரு பெரிய விஷயம், நிறைய பணத்தையும் இதில் சம்பாரிச்சிடுறாரு. இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து அப்போலோவையும் சரி ராக்கியும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அங்கே ப்ரெஸ்ஸில் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க என்ன ஆச்சுன்னு. அப்போ வந்து ஜாலியாக வந்து சொல்லிட்டுறாரு. அங்கேயும் வந்து அப்போலோ பார்த்தீங்கன்னா வந்து உன்னை எங்கேயும் தோக்கடிக்கிறேன், எப்படி வேணால் தோக்கடிக்கிறேன் அப்படின்னு வந்து கத்துறாரு வீரியத்தில். பட் வந்து ராக்கி சொல்கிறாரு, நீ தான் வந்து ரீமேட்ச் கிடையாது அப்படின்னு சொன்னேன். இல்லை, நான் வந்து உன்னை ரீமேட்சுக்கு கூப்பிட்றேன், எங்கே வேணால் உன்னை தோக்கடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்லை நான் வந்து அஃபிஷியலாக ரிட்டையர்டு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா வந்து இதுவே வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா பார்ட் 1ல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும், அவருக்கு அப்போலோ கிரீடோட வந்து ஒரு 4 ரவுண்டு தானாலே வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சாரு. இப்போ அவர் 15 ரவுண்டு நின்றுனால வந்து இதுவே அவருக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. அதனால் வந்து அவர் அஃபிஷியலாக வந்து ரிட்டையர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க. ஸோ அங்கே வந்து அவர் ரிகவர் ஆகிட்டு வெளியே வரும்போதே பார்த்தீங்கன்னா வந்து 18 கூட தான் வராரு, அதாவது ஹீரோயின் கூட தான் வெளியே வராரு. வரும்போதே வந்து ஒருத்தர் வந்து நீ வந்து இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணு, ஸோ தட் உனக்கு $3 லட்சம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பட் வந்து நம்ம ஆள் செயல்படுறதுக்கு ரொம்ப ஹெசிடேட் பண்ணி இல்லை அப்புறம் பேசுகிறேன் அங்கே தப்பிச்சு ஓடிடுறாரு. நம்ம ஹீரோயின் 2 பேருமே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பனி பேர காலத்தில் வந்து ஜூக்கு போகிறாங்க. ஜூவில் போயிட்டு 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்க, நம்ம ஹீரோனை வெக்கப்பட்டுக்கிட்டே கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ 2 பேரும் வந்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க நல்லபடியாக. அங்கேயும் வந்து அவங்க பாஸ் வந்து ஒரு மேட்ரு வந்து பிஸ்னஸ் மேட்ரு வந்து பேசுகிறாரு. அதாவது வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து பாக்ஸிங் மேட்ச்லேருந்து வந்தது கேட்குறேன். $37,000 வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல. ஏன் நீ வந்து எதுலேயாவது இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது எனக்கு தெரியல அப்படின்னும் போது ஏன் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அவரும் பார்க்கலாம் அப்படின்னு போயிடுறாங்க. நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பொண்டாட்டியை வந்து கையில் தாங்கியே வந்து தூக்கின்னு போகிறாரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து இருட்டுனதுக்கப்புறம் என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும், நல்லா சொல்ல தேவையில்லை. ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம ஆள் வேலையாக வந்து நம்மள மாதிரி ஒரு எந்தூசியாஸ்டாக இருப்பார் போலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போய் முதல்ல ஒரு காரை வாங்குறாரு. அடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜாக்கெட் வாங்குறாரு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு வாட்சை வாங்குறாரு. அதாவது சம்பாதிச்ச காசை சும்மா தண்ணி மாதிரி செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோவும் சேர்த்து வாங்குறாரு. ஏன்னா வந்து இப்போ குடும்பஸ்தானம் ஆகிட்டார்ல, வீடியோ சேர்த்து வாங்கிறாரு. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம யூரின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அட்டேக்கப்பா என்ன வேகமாக போயிட்டுருக்காரு. அவள் தான் நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ் அ கப்பல் வந்து 2 பேரும் செம்ம ஜாலியாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆள் வந்து ஒரு ஆட் ஷூட்டுக்கு போகிறாரு. இப்போ வந்து நம்ம ஆள் வந்து ஃபேமஸ் ஆகிட்டார். அதனால ஆட் ஷூட்லலாம் வந்து நடிகா போயிட்டார். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஆள் வந்து செம்ம சொதப்பு. அதாவது வந்து நம்ம ஆளுக்கு வந்து எஜுகேஷனில் வந்து கொஞ்சம் வீக்கு அப்படின்றதுனால ஆட் ஷூட்டில் வந்து அவனுங்க வச்சுருக்கிறத வந்து ஒரு எமோஷனே இல்லாமல் படிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தப்பாக படிக்கிறாரு. அதனால என்ன ஆகுதுன்னா வந்து அவருக்கும் டேரக்டரும் நிறைய முட்டிக்குது. அதுக்கப்புறம் வந்து வேறு வழியே இல்லாமல் நம்ம ஆளை தூக்கி வெளியே போட்டுடுறாங்க. அந்த நம்ம ஆளை வந்து ஏற்கனவே வந்து கொஞ்சம் ஜெயிச்ச மமதில் இருக்கிறதுனால அவரும் வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு நிறைய இடத்துல வேலை தேடி போகிறாரு. எல்லாருமே வந்து ஒன்று சண்டை போடு, இல்லைனா வந்து மேனுவல்
ஜூனியர் லேபர் வேணால் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர்த்து யாருமே அவருக்கு ஒரு டெஸ்க் ஜாப் தரதே இல்லை. ஏற்கனவே டெஸ்க் ஜாப்புக்கு நிறைய போட்டி இருக்குது. ஆனால் நம்மளும் வந்து இந்த படிப்பில் லைட்டாக வீக்கு அப்படின்னால அவருக்கு இதில் வந்து ரொம்ப சொதப்புது. அப்புறம் என்ன ஆகுது, நம்ம வந்து பாலி அதாவது வந்து நம்ம ஹீரோயினோட அண்ணன் பார்த்திங்கன்னா அவர் வேலை செஞ்ச இடத்துலையே பார்த்திங்கன்னா வந்து இந்த வெட்டுற இடத்துல வந்து நம்ம ஹீரோக்கு வேலை வாங்கி கொடுக்குறாரு. நம்ம ஆளும் வந்து அங்கே வேலை செய்கிறாரு. ஆனால் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லிடுறாங்க, எப்போ வேணால் வந்து உன்னோட வேலையை வந்து கட் பண்ணுவோம் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லிடுறாங்க. அதனால் அங்கேயே வேலைக்கு செஞ்சிடறாரு. நம்ம ஆளும் வந்து நல்ல தான் வேலை செஞ்சிட்ருக்காரு. ஆனால் வந்து தினமும் டயர்டாக வீட்டுக்கு வராரு. அவர் வந்து அப்படியே அந்த வேலை போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு, தம்பி உனக்கு இந்த இடத்துல வேலை கிடையாதுப்பா, நீ உன்னை வந்து வேலையை கொடுத்துக்குறோம் அப்படின்றத தெளிவாக சொல்லிடுது. பண கஷ்டம் ரொம்ப டைட் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம ஹீரோ புரிஞ்சனால வேறு வழியே இல்லாமல் நம்ம ஹீரோட அண்ணன்கிட்ட போயிட்டே வந்து அவர் ஆசையாவான காரை வித்துடுறாரு. நம்ம ஹீரோயினோட அண்ணன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ராக்கியோட பழைய வேலையை பார்த்துருக்காரு. அதாவது காசு கலெக்ட் பண்ணுற வேலையை பார்த்துனுக்கிறாரு. நம்ம ஆள் கையில் நிறைய காசு பொருளுது அப்படின்றனாலே பார்த்தீங்கன்னா வந்து வேறு வழியே இல்லாமல் இந்த காரை அந்த ஆள்கிட்ட வந்து விற்றுவிட்டு நம்ம ஆள் ஃபீலிங்ஸாக வந்து போய் வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டில் பேஸ்மெண்ட்டில் வந்து நம்ம ஆள் வந்து லைட்டாக வந்து ஜாப் பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம பஞ்சிங் பேக்கில். அதே டைமில் ஹீரோயின் வராங்க, நீ வந்து வேலைக்கு போயிருக்க அப்படின்னு நினச்சேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் இல்லை என்னை வேலையை விட்டு தூக்கி நான் வந்து திருப்பி ஃபைட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்ற போது, இல்லை நீ ஃபைட் பண்ணால் வந்து உனக்கு பார்வை போயிடுன்னு டாக்டர் சொன்னார் அப்படின்னு வந்து ஹீரோயின் சொல்லும்போது, இல்லை என் கண்ணில் நல்லா தான் இருக்குது, அவர் ரெக்கமெண்ட் தான் பண்ணார் ஃபைட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு, பட் வந்து இப்படியே இருக்க முடியாதுல்ல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் உருவாகுது. ரெண்டு பேரும் வந்து பயங்கர ஃபீலிங்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியோ எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷனில் ஒய்ஃபு வேலைக்கு பார்ட் டைமாவது போய் வீட்டுக்கு கொஞ்சமாவது சம்பாரிச்சு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு எடுத்துடுறாங்க. எடுத்து முடித்த உடனே நம்ம ஆள் அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டாக நம்மளோட பாக்ஸிங் ஜிம்முக்கு தான் போகிறாரு. அங்கே போயிட்டு மிக்கிக்கிட்டே இல்லை நான் வந்து கண்டிப்பாக திருப்பி ஃபைட் பண்ண போகிறேன், நீ ஏதாவது பண்ணு அப்படின்றாங்க. பட் ட்ரெயினர் தெளிவாக சொல்லிடுறாரு, தம்பி உனக்கு ரைட்டு கையை புட்டுக்குச்சு, இதுக்கு மேலே நானே உன்னை அரைகிறேன் அப்படின்னா பாக்ஸிங் சாம்பியன் உன்னை செஞ்சே போடுவான் அப்படின்றத நம்ம ஆள் தெளிவாக அவனுக்கு விளக்கிடுவாங்க. அதுவும் இல்லாமல் உன் பாக்ஸிங் கரியரே ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக சொல்லிடுறாங்க. கட் அண்ட் ரைட்டாக முடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் நம்மளால் ரொம்ப ஃபீல் ஆகி அட்லீஸ்ட் நான் இங்கே வந்து வேலையாக செய்கிறேன் அப்படின்னும் போது நம்ம ட்ரெயினரு சொல்கிறாரு, உன் டிக்னிட்டெல்லாம் விட்டு நீங்கள் வந்து இது பண்ண போறியா, நீ ஒரு சாம்பியன்ரா அப்படின்னு சொல்லும் போது நம்மளால் ரொம்ப ஃபீலிங்காக இல்லை பரவாயில்ல, எனக்கு வந்து அட்லீஸ்ட் நான் பாக்ஸிங் கூட இருக்கிறதாவது எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பால் ஹீரோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட ட்ரெயினரு, சரி ஓகே நீ நாளிலேருந்து வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. சார் ஒரு மனுஷன் ஒரு ஜெயிச்ச இடத்துலேருந்தோ இல்லை ஒரு ஜெயிக்கிற மாதிரி ஒரு இடத்துலேருந்து அதுலேருந்து கீழே இறங்கும் போது அது ஒரு மாதிரி பயங்கரமான வலியாக இருக்கும்ல. முக்கியமாக குழந்தை பிறக்கிற டைமில் வந்து காசெல்லாம் கையில் இல்லைன்னா மை காட் அந்த ஃபீலே வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதுவும் குழந்தை கேட்குற ஒரு விஷயத்தை நான் வந்து ஆசைப்படுற விஷயத்தை நம்மளால் கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் வரும்போது இதே டைமில் வந்து நம்ம அப்போலோ கிரீடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து செம்ம பிஸ்ட் ஆஃபாக இருக்காரு. அதாவது எல்லாருமே வந்து இவர் செம்ம கலாய்ச்சின்னு இருக்காங்க. இந்த மேட்ச் அதாவது நம்ம ஹீரோ கூட நடந்த மேட்ச் பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீட் ஃபேக்கு ஸ்கிரிப்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா சைட்லேயும் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம ஆள் வந்து செம்ம கன்னில் இருக்கார். எப்படியாவது திருப்பியும் வந்து ராக்கி பால்போவா கூட சண்டை போட்டு ஜெயிச்சிடணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கார். ஆனால் வந்து அவரோட ட்ரெயினர் வந்து வேண்டாம், அவன் வந்து லெஃப்ட்டுப்பா வேண்டாம், அவன் வந்து நம்மளை வந்து ஒரு பேட் திங் அவன் நம்மளுக்கு அப்படின்றத எப்படியோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வந்து நம்ம அப்போலோ கிரீட் அதை விடுற மாதிரியே இல்லை. கடைசியில் ஹானஸ்ட்டாக வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து நம்ம ட்ரெயினரை பார்த்து கேட்குறாரு. நம்ம ட்ரெயினர் வேண்டாம் அவன் அப்படின்றான். அவள் தான் நம்ம ஆளுக்கு வந்து பயங்கர பெருசாக ஆயிடுச்சு, நீ என்ன டாட்டிக்ஸ் வேணால் யூஸ் பண்ணு, அவன் வந்து ரிங்குக்கு வரணும் அப்படின்னுறாங்க. உடனே என்ன பண்ணிடுறாங்க, நம்ம நியூஸ் பேப்பரில் ஒரு ஃபோட்டோ போட்டுடுறாங்க. அது என்னென்னா நம்ம ஆள் வந்து ஜிம்முக்கு திருப்பி அடுத்த நாள் வேலைக்கு போகிறாரா, போகிற இடத்துல எல்லோரும் செம்மையாக சிரிச்சுட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பரில் ஒரு ஆடு அப்போவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளை வந்து கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அதாவது தலை வந்து நம்ம ஹீரோ தான், ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் இருக்குது, அதாவது வந்து ராக்கி பால்போ சிக்கன், இந்த இட்டாலியன் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கலாய்க்கிறாங்க. அதனால் நம்ம ஆளும் பார்க்குறாரு, ஃபீல் ஆகுறாரு. ஆனால் வந்து சிரிச்சுட்டு அதை இந்த பேப்பரை தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறாரு. அப்படியே வந்து அங்கே ஜிம்மில் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்காங்க. வந்து அங்கே இருக்கிறவங்களும் வந்து நம்ம ஆளில் வந்து ரொம்ப கேவலமாக நடத்துறாங்க. ஆனால் வந்து நம்ம ட்ரெயினர் அதாவது ஹீரோட ட்ரெயினர் பார்த்துலாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து அவர் பெருசாக எடுத்துக்கல. அவர் அங்கே வேலை செஞ்சுட்ருக்காரு. எனக்கு அவர் கண்டிப்பாக காசு வேணுன்ற கரெக்டாக அதே டைமில் வந்து நம்ம ஹீரோவோட எக்ஸ்பாஸ் அங்கே வந்து என்னடா இந்த இடத்துல போய் வேலை செஞ்சுட்ருக்கேன், வா திருப்பி வந்து அந்த வேலையை பாரு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ இல்லை நான் திருப்பி அந்த தொழிலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறாரு. இல்லை கிளம்பும் போது சும்மா இல்லாமல் அங்கே போஸ்டரில் வந்து நம்ம ஹீரோட ஃபோட்டோ இருக்கோ பார்த்துக்கோ, அந்த ஆளை வந்து நான் மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ஆளுக்கு பயங்கர அப்செட் ஆகிடுது. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் போனால் நியூஸை பார்க்குறாரு. நியூஸ்லேயும் வந்து இதே மேட்டர் தான் பேசிக்கிறாங்க. நம்ம அப்போலோ கிரீடை வந்து நம்ம ஆளை வந்து கிழிச்சு தள்ளுறாரு. அவன் எங்கே மாட்டாலும் அவனை செய்வேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம அப்போலோ கிரீட் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அப்செட்டாக தான் இருக்காரு. அதே டைமில் வந்து எல்லாரும் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸுமே வந்து வேரியஸ்
ராக்கி பால்போவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஆள் ரொம்ப அப்செட் ஆகி மொட்டை மாடிக்கு போய் அங்கே வந்து ஃபீல் பண்ணின்னு மாதிரி கரெக்டாக அவங்க ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் வந்து நீ அதெல்லாம் யோசிக்காத, நீ அதை விட்டுடு, அது வேண்டாம், நீ வந்து ஃபைட்டிங் பற்றி யோசிக்காத அப்படின்னும் போது, இல்லை நான் ஒரு ஃபைட்டர், எனக்கு இதை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் அவங்க வந்து திருப்பி இல்லை ஃபைட் வேண்டாம். ஏன் பயப்படுறாங்கன்னா, அவன் செத்துட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்படுறாங்க. ஏன்னா வந்து வயிற்றில் ஒரு குழந்தை வேறு இருக்குன்றதுனால ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறாங்க. ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஆம்பளையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் இதை ஒரு ஆம்பளையாக இருக்காதன்னு சொல்லாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கரெக்டாக யாரோ வந்து டம்னு தட்டுறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம ட்ரெயினர் மிக்கி தான். ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்தார். மாவன அப்போலோ அடிக்கிறோம் அப்படின்னு நம்மளாம் அடிக்கிறோம் அப்படின்றாங்க. டட்டை வந்து நம்ம ஹீரோயின் ராக்கி அப்படின்னு வந்து நான் ஆக்ரோஷமாக பார்க்குறாங்க. பட் நம்பால் சிம்பிளாக சாரி ஏட்ரியன் அப்படின்னு முடிச்சிடுறாரு. அவள் தான் அடுத்த நாள் ப்ரெஸ் மீட் நடக்குது. அங்கே வந்து அப்போலோ வந்து உச்சக்கட்ட காண்டில் வந்து உக்கிரமாக வந்து கத்திக்கிறாரு. மௌனம் இவன் அடிக்கிறேன். அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராக்கியோட ஹோம் கிரவுண்டை ஃபிலிடெல்ஃபியாவிலேயே வந்து தேங்க்ஸ் கிவிங், அதாவது நவம்பர் மாதம் தேங்க்ஸ் கிவிங்கில் வந்து இவன் அடிக்கிறேன், இவன் அடிச்சு அங்கேயே வந்து 2 ரவுண்டில் நாக் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாராபாட்டையில் வந்து நம்ம ஆர்யா சொல்கிற மாதிரி வந்து நம்ம அப்போலோ கிரீட் வந்து சொல்கிறாரு. அதே இடத்துல வந்து செம ஃபன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து நிறைய காசுலாம் கிடைக்குமே, என்ன பண்ண போகிறீங்க ராக்கின்னு கேட்கும்போது ராக்கி வந்து ஒரு லிஸ்ட்லாம் சொல்கிறாரு. ஆனால் இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஆளுக்கு செம்ம காண்டா எடுத்து என் ஆளுன்றது அப்போலோ கிரீடுக்கு செம்ம காண்டா எடுத்து கத்திட்டு இருக்காரு. கத்திட்டு வந்து மாணவனை அடிக்கிறடா நவம்பர் மாதம் தேங்க்ஸ் கிவிங்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறாரு. அடுத்த சீனில் ராக்கியோட ட்ரெயினரும் ராக்கியும் உட்காந்து போன மேட்ச்சில் வந்து எப்படிலாம் ஃபைட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்துட்டே இருக்காங்க. லெஃப்ட் ஜாப்பை வந்து மூஞ்சில் டமால் டிமில் ஊந்துனுக்குது. அதை பார்த்த உடனே நம்ம ட்ரெயினர் டே இவ்வளோ அடி வாங்கினு திருப்பி அவங்க கூட வந்து ரிங்குக்குள்ளே இறங்கப்படுற உனக்கு தைரியமான ஆள் தான்டா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சின்னுக்கிறாங்க. கலாச்சாரம் 2 பேரும் ரொம்ப சீரியஸாக மேட்டர் பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து இவன் லெஃப்ட்டு வந்து ஜாப் பண்ணுறாங்க, அதாவது இவன் வந்து சவுத் பா அப்படின்றது தானே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த தடவை வந்து இந்த ரவுண்டில் வந்து கம்ப்ளீட்டாக சவுத் பாலேருந்து ரைட் சைடாக மாறணும். ஸோ ரைட் சைடாக மாறனால வந்து ஐசைட்டையும் வந்து காப்பாற்றிக்கலாம் அப்படின்றத ட்ரெயினர் வந்து முடிவு பண்ணுறாரு. ஸோ நம்ம வந்து இதுக்கு வந்து ஸ்பீடு தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், நம்மளோட ஸ்பீடு எண்டூரன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வராங்க. வந்துட்டு உடனே வந்து அடுத்த சீன்லேயே வந்து நம்மளால் வந்து கோழி பிடிக்க வைக்கிறாங்க. கோழி பிடிக்கிறதுனால வந்து ஸ்பீடு எண்ட்ரன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றத ட்ரெயினர் சொல்கிறாரு. பட் நம்ம ஆள் வந்து வேண்டா வெறுப்பாக தான் வந்து ட்ரை பண்ணுறாரு. அதே மாதிரி அடுத்தது வர எல்லா எக்ஸசைஸுமே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஒரு பிடிப்பே இல்லாமல் வந்து செஞ்சுருக்காரு. எப்பவுமே ஒரு பொண்ணு வந்து மூஞ்சி சுருக்கிட்டாலே ஆம்பளைங்களால் ஏதோ ஒரு விஷயத்தையும் வந்து கரெக்டாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே வந்து அவருடைய ஒய்ஃப் வந்து கொஞ்சம் இதில் இஷ்டம் இல்லை அப்படின்றனால இவராலையும் 100% இந்த இடத்துல வந்து ஒர்க் அவுட்டில் வந்து பண்ண முடியல அப்படின்றது பச்சையாக தெரியுது. ஆனால் வந்து என்ன பண்ணுறது, அப்படியே தான் வந்து ஏதோ ட்ரை பண்ணுறாரு. நம்ம ட்ரெயினர் என்னென்னவோ முட்டு கொடுத்து பார்க்குறாரு. நம்ம ஹீரோ வந்து நத்திங் அப்படின்ற மாதிரி தான் ஓடிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் போது ஆனால் இதே சைடில் பார்த்தீங்கன்னா அப்போலோ கிரீட் வந்து வெறி கொண்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணுகிறாரு. அம்மாவனை ராகி பல்லோ ஒன்று செய்கிறேன்டா அப்படின்ற ஒரு முடிவில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுகிறாரு. அதாவது எந்த அளவுக்கு இன்டென்ஸாக ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா வந்து இவருக்கு வர ஸ்பேரிங் பாடுறாருல, அடிக்கிற அடியில் வந்து ஸ்பேரிங் பாடு செத்தே போய்டுவார் போல இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக வந்து இவர் வந்து அக்ரெசிவாக வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம அங்கே வந்து சச்சான்னு வந்து ட்ரெயின் பண்ணுகிறாரு. ஆனால் அதே டைமில் நம்ம ஹீரோயின் வந்து சும்மா கிடையாதுங்க. அவங்க பார்ட் டைம் வேலையில் சும்மா இல்லாமல் எல்லா வேலையும் ஏற்று போட்டு செய்யும் போது ஒரு சின்ன வெயிட்டான பைக்கிட்டையும் ஏற்றுன்னு வந்து அதே டைமில் வந்து வைக்கிறாங்க. ஆனால் அதே டைமில் நம்ம ஹீரோயினோட பிரதரும் வந்து அவங்கள போய் நேரில் பார்த்து ஏன் இப்படி பண்ணுறேன், நீ வந்து ஹீரோவோட மைண்ட் செட்டையே உடைக்கிற, நீ வந்து அவன்கிட்ட பேச அவனுக்கு புரியவே, அவனை வின் பண்ண சொல்ல, அவனை ஒழுங்காக வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. பட் வந்து ஏட்ரியன் வந்து அதாவது ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவன் சேஃபாக இருக்கணும், எனக்கு வந்து அவன் அப்போலோ கிரீட் கூட ஃபைட் பண்ணது சுத்தமாக பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க வயிற்று பிடிச்சின்னு மைக்கடிச்சு விழுந்துறாங்க. டக்குன்னு ஹீரோயினை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அண்ணன் கூட்டின்னு போயிடுறாரு. அதே டைமில் வந்து ட்ரெயினரும் ஹீரோவும் பார்த்திங்கன்னா வந்து லாகர் ரூமில் சண்டை போட்டுனுக்கிறாங்க. ஹீரோ வந்து கேவலமாக ட்ரெயின் பண்ணுறது வந்து ட்ரெயினரால் ஒத்துக்கவே முடியல. அவரும் என்னென்னவோ சொல்லி பார்க்குறாரு, பேசி பார்க்குறாரு, ஏன் இப்படிலாம் பண்ணுறேன். ஆனால் வந்து 2 பேரும் வந்து எப்போ போல் ஆர்குமெண்ட் பண்ணிக்கினே இருக்காங்க. பட் வந்து 2 பேரும் ஒரு முடிவுக்கு வர மாட்டேன். கரெக்டாக அதே டைமில் வந்து அந்த அசிஸ்டண்ட் வந்து ராக்கி உன்னோட ஒய்ஃபுக்கு ஏதோ ஆகிடுச்சு, ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க அப்படின்றாங்க. ஹாஸ்பிட்டலில் போனால் ராக்கியோட ஒய்ஃபுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்தது, அதாவது ஆண் குழந்தை பிறந்தது. அவங்க அந்த வெயிட்டான இதை தூக்கினால அவங்களுக்கு வந்து ஹெமிஃபேஜின் அப்படின்ற ஒரு மாதிரி ஒன்று, அதாவது வந்து அந்த வயிறு வந்து இறங்கிடும் அப்படின்வாங்க. அது வந்துடுறதுனால வந்து குழந்தை வந்து ப்ரீமெச்சூர் 1 மாதம் முன்னாடியே பிறந்துடுறான். அது மட்டும் இல்லாமல் வந்து ஹீரோயினுக்கு வந்து ஹெவி பிளட் லாஸில் வந்து அவங்க கோமாக்கே போயிடறாங்க. அவ்வளோதான், நம்ம ஹீரோ கம்ப்ளீட் டிவைஸ் ஆகிடுறாரு.
என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து ஹீரோயின் பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்ருக்காரு, சர்ச்சில் உட்காந்துட்ருக்காரு, இங்கே அங்கேன்னு போயிருக்காரு. சர்ச்சில் வந்து உட்காந்துருக்கும் போது நம்ம ட்ரெயினர் அங்கே வந்து சொல்கிறாரு, டேய் நீ வந்து ரொம்ப சொதப்பல் பண்ணுறடா, நீ வந்து இருக்கிறதுலே வேர்ல்டு டேஞ்சரஸான ஃபைட்டர் கூட மோத போகிற, நீ வந்து விட்டினா ஒன்று செஞ்சிருவான்டா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்படியே அவர் ஆதங்கத்தெல்லாம் கொட்டிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ எதுவுமே ரியாக்ட் கூட பண்ணாமல் அப்படியே இருக்காரு. நானும் வந்து வெயிட் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினரும் பார்த்திங்கன்னா ராக்கி கூடயே வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமாக வந்து அங்கேயே இருக்கிறாங்க. அந்த கடைசியில் தான் பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தான் வந்து ஹீரோயின் வந்து அந்த 2 வாரம் கழித்து பொறுமையாக வந்து கண்ணை திறக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சிரிக்கவே ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா வந்து பிறந்த குழந்தைய வந்து ஹீரோ வந்து போய் பார்க்கவே இல்லை. அதாவது குழந்தைய போய் பார்த்தா வந்து 2 பேரும் போய் சேர்ந்து தான் போய் பார்க்கணும். அதாவது ஹீரோ வந்து 2 பேரும் சேர்ந்து தான் போய் பார்க்கணும் அப்படின்றதுல ஹீரோ வந்து ரொம்ப தெளிவாக இருந்தனால வந்து அவர் பார்க்கவே இல்லை. பிறந்த வந்து பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட 2-3 வாரமாக பார்க்கவே இல்லை. கடைசியில் வந்து ஹீரோயின் கோமாலேருந்து வந்ததுக்கப்புறம் தான் வந்து குழந்தைய கொண்டு வந்து காட்டுறாங்க. அப்போ தான் ஹீரோ வந்து ஹீரோயினோட சேர்ந்து அந்த குழந்தைய பார்க்குறாங்க. எல்லோரும் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க. கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து அந்த இடத்துல வந்து போய் தூங்குடா அப்படின்றாங்க. பட் வந்து இல்லை நான் ரொம்ப நல்லா இருக்கேன், இன்னொரு எனக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான். நம்ம உடனே ட்ரெயினர் பார்த்திங்கன்னா வந்து போடுற இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றாங்க. அவள் தான் ராக்கியோட மியூசிக் வந்து அதுக்கப்புறம் நம்ம ஆள் வந்து ஃபுல் ட்ரைனிங்கில் இறங்கிடுறாரு. அப்புறம் என்ன மியூசிக்கை போட வேண்டியது தான், போடுறா மியூசிக்கை. ஓகே, ட்ரைனிங்லாம் நம்ம வந்து ஒரு கிளிம்ஸாக பார்த்து முடிச்சாச்சா. ட்ரைனிங் முடித்த உடனே பாக்ஸிங் மேட்ச் ஆரம்பிக்க போகுது. பாக்ஸிங் மேட்ச்சுக்கு முன்னாடி என்ன நடக்கும், குழந்தையெல்லாம் தூங்க வைக்கிறாரு, காரில் கிளம்பி போகிறாரு. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, அப்போலோ கிரீட் உக்ரமாக இருக்கார். உட்காந்த இடத்துல வந்து மூஞ்சி உருன்னே வந்து ரெடி ஆகுறாரு, உருன்னே வராரு. ஆனால் நம்ம இன்னும் ஒரு லைட் வெயிட்டாக வந்து மைண்டை வச்சுக்கிறாரு. கிளம்புறதும் லேட்டு. ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து கிளம்பி ஸ்டேடியத்துக்கு போகாமல் ஸ்ட்ரைட்டாக சர்ச்சுக்கு போயிட்டு ஃபாதர்கிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டேடியத்துக்கு போகிறாரு. ஸ்டேடியத்துக்கு போனதும் லேட்டு, அங்கே போயிட்டு வந்து கிளம்புறதும் லேட்டு. ஆனால் வந்து என்ன பண்ணுறாரு, ஸ்டேஜுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு வந்துடுறாரு. வந்துட்டு இல்லை கலாய்கிறது வந்து பாருங்களேன் அப்போலோ கிரீட் வராரு அப்படின்னு வேறு சொல்கிறான். ஏன்டான்னு ட்ரெயினர் கேட்கணும். இல்லை பயந்து வரமாட்டான்னு சொல்லிட்டு கலாய்க்கலாம் செய்கிறாரு. ஆனால் அங்கே அப்போலோ கிரீட்டு உள்ளே ஏறினவுடனே மாவனவனை அடிச்சு அவள் தான் குழக்கொன்னு ஆகிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக்கியை வந்து மிரட்டிட்டு வேற போகிறாரு. சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். பெல் அடிக்கிறாங்க. ஸோ வந்து செகண்ட்ஸ் எல்லாம் வந்து வெளியே போக சொல்லிடுறாங்க. செகண்ட்ஸ் எல்லாம் வெளியே போக சொல்லிவிட்டு நம்ம ட்ரெயினர் வந்து ஹீரோக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிற வரைக்கும் வந்து ரைட்லேயே ஃபைட் பண்ணு, லெஃப்ட்டு சவுத் பாவாக மாறாத அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறாரு. ஆனால் நம்ம அப்போலோ வந்து பார்த்திங்கன்னா அவனை செய்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிறாரு. முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து 2 ரவுண்டில் வந்து நம்ம ஹீரோவை அடிச்சு முடிப்பாரா இல்லையான்னு இனிமேல் தான் தெரியும். ஆனால் ஃபஸ்ட்டு ரவுண்டு ஆரம்பித்ததில் நம்ம செம்ம அடி வாங்குறாரு. மூக்கியே வச்சிடாப்புல அப்போலோ கிரீடு. அந்த அளவுக்கு அடினா இருந்தால் நம்ம ஆள் வந்து 1-2 பஞ்சஸ் லேண்ட் ஆனாலும் பார்த்திங்கன்னா வந்து அப்போலோ கிரீடோட டாமினேஷன் தான் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் ஹெவியாக இருக்குது. செகண்ட் ரவுண்டுக்கு மூவ் ஆகுறாங்க. இப்போ என்ன ஆக போதோ, செகண்ட் ரவுண்டில் எப்படியோ வந்து ஓரளவுக்கு வந்து திருப்பி அப்போலோ கிரீடோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்குது. பட் ஹவ் வந்து மிட் ஆஃப் த செகண்ட் ரவுண்டில் வந்து நம்ம ஆளோட ஆட்டம் வந்து அதிகமாகுது. பாடி பஞ்சாக வந்து செய்ன்றாரு. அது மட்டும் இல்லாமல் அப்போலோ கிரீடை கார்னர் பண்ணி பஞ்சு லெஃப்ட் ரைட்டு வச்சுனேங்கிறாரு. அப்போலோ கிரீட் தப்பிக்கலான்னு அப்படி நவுரவன் எங்கடி போகிற வாடின்னு திருப்பி இழுத்து கார்னரில் போட்டு திருப்பி ஜம்முன்னு வைக்கிறாரு நம்ம ஆள். கடைசியில் எப்படியோ வந்து செகண்ட் ரவுண்டாக முடிஞ்சது. தேர்ட் ரவுண்டில் நான் வந்து பார்ப்போம். அவனை அப்படி இப்படின்னு சுற்றி வந்து 6வது ரவுண்டு வரைக்கும் இழுத்துன்னு போயிடுறானுங்க. 6வது ரவுண்டு எண்டில் பார்த்தாங்கன்னா வந்து ராக்கி பால்போவோட டாமினேஷன் அதிகமாக எடுத்து இவனுக்கு வந்து அப்போலோ கிரீடுக்கு வந்து பாடி பஞ்சஸ்லாம் ஹெவியாகி வந்து குழகுறாரு. ஸ்லோ மோஷனில் வர ஃபஸ்ட்டு ராக்கி அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் ராக்கி வந்து நம்ம அப்போலோ கிரீடை காட்டுனுங்கிறாரு.
சாமி இதுக்கு மேலே பார்க்க முடியாது போல இது. நம்ம ஹீரோ வந்து பொலகாடு வரும் பார்த்தா வந்து செம்ம அடி வாங்கினுக்கிறாரு. அப்போலோ கிரேட் வச்சு செஞ்சுன்னுக்கிறாரு. அட்டியெல்லாம் வந்து நச்சுன்னு விழுது. பயங்கர இம்பேக்டான அடி தான் வந்து நம்ம ஹீரோ வாங்கினுக்கிறாரு. இதே நிலமை வந்து கண்டினியூ ஆச்சுன்னா நம்மளால் அவள் தான் என்டையராக க்ளோஸ் ஆகிடுவார் போல இருக்குது. கடைசியில் வந்து இந்த ரவுண்டு முடிஞ்சது. இப்போ 13வது ரவுண்டு ஆரம்பிக்குது. சப்பா சாமி செம்மடி வாங்குறாரு நம்ம ஆள். இப்போ 14வது ரவுண்டில் இருக்கார். இப்போ லாஸ்ட் பார்ட்டில் வந்து கடைசி ஃபைட்டில் 14வது ரவுண்டில் தான் வந்து ஏதோ ஓரளவுக்கு வந்து ஒரு மேஜிக்லாம் காமிச்சு ஏதோ ஓரளவுக்கு டாமினேஷன் காமிச்சார். பட் இந்த 14வது ரவுண்டில் வந்து ஓரளவுக்கு வந்து கம்பேக் கொடுக்குற மாதிரி வந்தார். இருந்தாலும் வந்து அவர் தான் நல்லா அடி வாங்கியிருக்காரு. மனுஷன் போய்ப்பாரா மாட்டாரா? சரி, ஃபைனல் ரவுண்டுக்கு வந்துருச்சு. கண்டிப்பாக இதுலையாவது ஜெயிப்பாரா இல்லை தோற்றுருவாரான்னு தெரியலையே. ஐயோ. ஸோ 14வது ரவுண்டு முடிஞ்சிச்சு. இப்போ 2 பேருமே 2 கார்னர் போயிட்டாருங்க. நம்ம ஹீரோட ட்ரெயினர் என்ன சொல்கிறேன்னா, இப்பயாவது வந்து சவுத் பார்க் வந்து மாறிடுறா அப்படின்றாரு. பட் நம்ம ஹீரோ வந்து நோ மோர் ட்ரிக்ஸ், நான் வந்து ஐம் கோயிங் ஃபார் த கில் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிடுறாரு. எக்காரந்து கொண்டவங்க வந்து மேட்சையும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாரு. இந்த சைடில் அப்போலோ கிரீடோட ட்ரெயினர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஆல்மோஸ்ட் டைட்டில் வின்னர்னா, தயவுசெய்து இந்த ஒரு 3 நிமிஷத்தை மட்டும் அவங்ககிட்ட தள்ளியேறு. நோ மோர் ட்ரிக்ஸ் வித் ஹிம், டோன்ட் கோ ஃபார் த கில் அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறாங்க. அவங்ககிட்ட தள்ளியேறுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுத்தமாக சொல்லிடுறாங்க. ஏன்னா வந்து நீ நாக் டவுனுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அவன் எதாவது செஞ்சுட்டானா நான் வந்து மொத்த டைட்டிலையும் நம்ம லூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் போவாத அப்படின்றாங்க. கரெக்டாக வந்து 15 ரவுண்டுக்கு பெல் அடிக்கிறாங்க. 2 பேர் கிட்ட வராங்க. லூசு பசங்க 2 பேரும் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நமக்கு அப்போலோ கிட்ட உள்ள கிட்ட வந்த உடனே மாவனை நீ போராட கீழே போராட அப்படின்றான். நம்ம ஆள் ஐபிஎல் ராஜா அப்படின்றானுங்க. ஐயோ, நம்மளை டென்ஷன் பத்துறானுங்கப்பா. பயங்கரமாக ஆரம்பிக்கிறது 15வது ரவுண்டு. ஃபஸ்ட்டு ராக்கி தான் வந்து பொக்குன்னு வாங்குறாரு. ஆனால் வந்து டக்குன்னு ஒரு பாயிண்டில் வந்து நம்ம ட்ரெயினர் நாவ் அப்படின்றாரு. கரெக்டாக நம்ம ஆள் வந்து லெஃப்ட்டு சவுத் பாவை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. வச்சு லெஃப்ட்டில் செய்ன்னு செய்கிறாரு. அட்டி போல காட்டுக்கிற லெஃப்ட் ரைட்டு வந்து அப்போலோ கிரேட் வச்சு வாங்குறாங்க. 2 பேரும் வந்து ஒரு பாயிண்டில் வந்து கம்ப்ளீட்டாக அவங்களோட கான்ஷியஸை இழந்துடுறாங்க. இன்சேனாக 2 பேரும் என்ன வந்து நிற்குது இவங்க 2 பேரும் அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து கொடுத்துட்றானுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்ற அளவுக்கு வந்து 2 பேரும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது வந்து என்ன நடக்குது, எப்படி டம்முன்னு மாற்றி அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு பாயிண்டில் வந்து ராக்கி ஃபுல் ஸ்ட்ரென்த் எடுத்து டம்மு வச்ச முன்னே 2 பேருமே வந்து விழுந்துடுறாங்க. விழுந்துட்டு 1 2 3 கவுண்ட் டவுன் பண்ணிட்டு இப்போ யார் இப்போ நிற்கிறாங்களோ அவங்க தான் இந்த வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியனாக வந்து மாற போகிறாங்க. இது யாரா ஏற்று போகிறாங்க? 1 2 3 கடைசியில் வந்து 8ல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவர் ஏந்துடுறாரு. அப்போலோ கிரேட் ஆல்மோஸ்ட் எழுந்துடுறாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி 8ஆம் நம்பர் 9ஆவது நம்பர் வரும்போது அப்போலோ கிரேட் விழுந்துறாரு. 10 வரும்போது ராக்கி நின்று வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியனாக நம்ம ராக்கி பால்போவா மாறுறாரு. இதோட ராக்கி 2 படம் முடியுது. அப்படியே புல் அரிக்குது. வேற லெவல், வேற மாதிரி ஒரு அண்டர் டாக் இப்போ வந்து வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியனாக வந்து கம்ப்ளீட்டாக மாறிட்டாரு. கூட சீக்கிரம் நம்ம ராக்கி 3 பார்ப்போம். ஸோ நான் சொன்ன கதை பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம அப்பப்போ பார்க்கலாம். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அப்பப்போ போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பாய், டேக் கேர்.